பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூரில் ஷியா இஸ்லாமியர்கள் மொஹரம் பண்டிகையை துக்க நாளாக அனுசரித்து திரையிற்கு ரத்தத்தால் அலங்காரம் செய்து தங்களை மார்பின் மீது அடித்து தங்களை தானே ரத்தத்தால் வருத்தி கொண்டு பாடல் பாடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று துக்க நாளை அனுசரித்தனர். மொஹரம் என்பது இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாகும். மொஹரம் இஸ்லாமிய ஆண்டின் முதலாவது மாதமாகும். மேலும் ஷியா இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் அவரின் பேரன் இமாம் ஹுசேன் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து நினைவு கூறும் வகையில் மொஹரம் பண்டிகையை துக்க நாளாக அனுசரிக்கும் நிலையில் தங்களை தாங்களே வருத்தி துக்கத்தை அனுசரித்தனர். இங்கிலாந்தை சேர்ந்த கிளாவ் ஃப்ரெட்ரிக் நியூ என்பவர் திருவண்ணாமலை ஆன்மீக சுற்றுலா வந்தபோது ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டு சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக அங்கேயே தங்கி வசித்து வந்தார். கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்த அவர் உயிரிழந்தார். இது குறித்து காவலர் இங்கிலாந்து தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் அவரது உடலுக்கு யாரும் உரிமை கோராத நிலையில் காவலர் அவரது உடலை நல்லடக்கம் செய்வது குறித்து சமூக சேவகர் மணிமாறனுக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் காவலர்கள் மேற்பார்வையில் ஈசானிய மின் மயானத்தில் காளிபாபாவின் உடலை தகனம் செய்தார். அப்போது காளிபாபாவின் உடலுக்கு லண்டனை சேர்ந்தவர்கள், அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மற்றும் காவலர்கள் அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி, நாம் தமிழர், இந்திய குடியரசு, தேமுதிக, எஸ்டிபிஐ, இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் சார்பாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என தெரிவித்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மாபெரும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு முன்னதாக பேருந்து நிலைய வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக கடந்த 5ஆம் தேதி அன்று பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு சென்னிமலை அருகில் ஒரு பையில் தொப்புள் கொடியை கூட அறுக்காமல் பச்சிளம் குழந்தையை கொண்டு வந்து ரோட்டோரமாக வீசி சென்றுள்ளனர். இதனை கண்டு அப்பகுதி பொதுமக்கள் தாமாக முன்வந்து குழந்தையை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் பச்சிளம் குழந்தையை சாலையோரம் வீசி சென்ற சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு நடத்தினார். பச்சிளம் குழந்தையை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மதுரை குட்ஷெட் ரோடில் MMM ஐ கேர் சென்டர் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ராமலிங்கம் அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் விழாவின் அடுத்தபடியாக அண்ணா ஆப்டோமெட்ரி கல்லூரியின் சார்பாக சுமார் 200 மாணவர்கள் கண் பராமரிப்பு பற்றிய பதாகைகளுடன் மனித சங்கிலி நிகழ்வும் நடைபெற்றது. இலவச கண் பரிசோதனை மையத்தை தொடங்கி வைத்ததை முன்னிட்டு இலவச இரத்த பரிசோதனைகள் ஜூலை 31ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இறுதியாக MMM கண் மருத்துவமனை அதிகாரி சபரி சுராஜன் அவர்கள் நன்றியுரை அளித்தார். திருப்பூரில் ராமலட்சுமி என்பவர் சிவசுப்பிரமணியன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிதாஸ் என்பவர் அறிமுகமாகி அவரது அலுவலகத்திலேயே பணி செய்ய வலியுறுத்தியுள்ளார். ஆதலால் அங்கு வேலை பார்த்து வந்த நிலையில் வலுக்கட்டாயப்படுத்தப்பட்ட உறவு வைத்துக் கொண்டார். மேலும் வாழ்நாள் முழுவதும் எனக்கு பாதுகாப்பாக இருப்பதாக உறுதியளித்தார். அவர் என்னை அடித்து துன்புறுத்தியதோடு அவரது வளர்ப்பு மகன் உள்ளிட்ட பல பேருடன் தொடர்பு படுத்தி தன்னை சித்திரவதை செய்து வருவதாகவும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுத்து தனது பணம் மற்றும் நகையை மீட்டு தர வேண்டும் என்றும் தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். திருப்பத்தூர் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் கள்ளச்சாராய பாக்கெட் விற்பனை செய்து வருவதாக பொதுமக்கள் காவலருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அங்கு சென்ற காவலர்கள் கலீல் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 20 கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். முதல்கட்ட விசாரணையில் அவர் தமிழகம் ஆந்திரா எல்லை மலைப்பகுதியில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயத்தை எடுத்து வந்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தையே உலுக்கிய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்தது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பத்தூர் அண்ணாவட்டம் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக மகாராஜா ராஜ்குமார் ஆகியோர் வெள்ளை பன்றி வளர்த்து வருவதாகவும் இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர், ஊராட்சி மன்ற தலைவர், கிராம சபா கூட்டம், வட்டார வளர்ச்சி அலுவலர் என சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் அந்த கோரிக்கை மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறுகின்றனர். இங்க ஒரு 5 வருஷமா வெள்ளை பண்ணி வளர்க்குறாங்க. நாங்களும் நிறைய டைம் அவங்க சொல்லி பார்த்துட்டோம். மண்டே பேஷன் கொடுத்து பார்த்தோம். தலைவர்கிட்ட போய் கிராம சபா மீட்டிங்னு சொல்லிட்டோம். இங்க இருக்கிற நம்பருக்கு சொல்லிட்டு யார் சொல்லி அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஒரு மாசமா பசங்களுக்கு ஒரே சரியா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு பேதி ஆகுது, லூஸ் மோஷன் ஆகுது, இல்லாம வாந்தி எடுக்குதுங்க, தோல் பிரச்சனை வருது. டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துட்டு இப்போ மழை ரொம்ப நாத்தம், வெளியவே வர முடியல எங்களால. நாங்களும் எத்தனை பேருக்கு சொல்லி பார்த்துட்டோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. மேல இடத்துல இருந்து பிடி ஆபீஸுக்குள்ள போய் சொல்லி பார்த்துட்டோம். இதே தொடர்ந்து இருந்தா நாங்க இந்த ஊர்ல இருக்கிறதா இல்லையா? அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாரும் கிளம்பிடுறோம். இது இங்க எடுக்கணும், ஏதாவது முடிப்பா. அப்படி இல்லைன்னா நாங்க போயிட்டு மறியல்ல உட்காந்து சாலை மறியல்ல பிரச்சனை பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் கடந்த 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விழா நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு சந்தனக்கூடு ஊர்வலம் நடத்தலாம் என காவலருக்கு உத்தரவு பிறப்பித்தனர். இதையடுத்து முஹரம் பண்டிகையை முன்னிட்டு சாவடி பள்ளிவாசல் தர்காவிலிருந்து புறப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் புறப்பட்டு சென்றது. இதில் நெல்லை மாவட்ட சிலம்பரசன் தலைமையில் 2 ASPகள் உள்பட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வேலூரில் உள்ள CMC கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் புதியதாக மக்கள் சேவைக்காக 10 மருத்துவ ஊர்தி அவசர சிகிச்சை பிரிவின் சார்பில் துவக்க விழா நடந்தது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு மருத்துவ ஊர்தி சேவையை துவங்கி வைத்து பேசுகையில், உலகம் முழுவதும் இருந்து மக்கள் இங்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர். இவர்களின் சேவையை மென்மேலும் தொடர வாழ்த்துகள் என பேசினார். பின்னர் ஈவேரா நாகமையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காணொலி மூலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் 14 வகுப்பறைகளை திறப்பதாக இருந்தது. ஆனால் எந்த காரணமும் சொல்லாமல் திடீரென இந்த அரசு விழாவானது ரத்து செய்யப்பட்டது. இதனால் ஆட்சியர், அதிகாரிகள் மற்றும் காலை முதல் காத்திருந்த மாணவிகளும் ஏமாற்றம் அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் மாநகர காவல் எல்லை துவங்கப்பட்ட போது 20 காவல் நிலையங்கள் இருந்தது. அதன் பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கிளாம்பாக்கம் காவல் நிலையம் புதிதாக திறக்கப்பட்டது. தற்போது நிர்வாக காரணங்களுக்காக பள்ளிக்கரணை காவல் நிலையத்தை பிரித்து மேடவாக்கம் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டு மேடவாக்கம் காவல் நிலையத்தை தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொடக் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. உடன் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி, துணை ஆணையர் கௌதம் கோயல், உதவி ஆணையர் கிறிஸ்டின் ஜெய்சில் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தனர். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் நால்வர் அரங்கில் நடந்த தெய்வ திருமண விழா ரசீது வழங்காமல் வசூலில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரணை நடத்தவில்லை என பாஜக கரூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். கடந்த ஆண்டு நால்வர் அரங்கில் தனியார் அமைப்பு சார்பில் தெய்வ திருமண விழா 3 நாட்களாக நடந்தது. மேலும் கோவில் வளாகத்தில் நன்கொடை வசூல் செய்தனர். ஆகம விதிகளுக்கு முரணாக இந்த கோவிலில் நடைபெறும் விழாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அதிகாரிகள் தனிநபர்கள் மூலமா இந்த கோயிலை வியாபார ஸ்தலமா மாத்திட்டாங்க. இது குறித்து நான் பல முறை மனு கொடுத்தாச்சு. அவங்க எந்த செடியும் சாய்க்கிறது இல்லை. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் மனு கொடுத்தா அந்த மனு தூக்கத்துல தான் இருக்குதே தவிர அது ஏன் என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த முறைகேடுகளை ஆதாரமா கொடுத்து நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம்? கீழே இருந்து மேல வரைக்கும் இவங்க இந்த முறைகேடுகளுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். வருஷம் ஒரு தனிநபர் நடத்தக்கூடிய ஒரு திருவிழா, இந்த திருவிழாவானது ஆகம விதிகளுக்கு உட்பட்டது கிடையவே கிடையாது. இந்த கல்யாண பசீஸ்வரர் கோயிலை பொறுத்த வரைக்கும் பங்குனி உத்திர திருவிழா தான் பிரதானமான திருவிழா.
அப்பதான் சாமி புறப்பாடு வெளியில வர்றது, எல்லா நிகழ்ச்சிகளும் முறைப்படி நடக்கக்கூடிய இடம். இதை இந்த கோயில் இருக்க அர்ச்சகர்கள் கூட இங்க நடக்கக்கூடிய முறைகள்ல தட்டு கேட்கறதுக்கு தயங்குறாங்க. தனக்கு வேலைக்கு எதுவும் ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு இந்த வேதத்தையும் இந்த ஆகமத்தையும் காக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு கூட அந்த பயம் இருக்குதான் நான் கருதுவேன். அதனால இந்த கோயில் வச்சு வியாபார ஸ்தலமா கிட்டத்தட்ட 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதாக அவங்களே ஒரு வாக்குமூலம் என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் தெய்வ திருமண விழா. இந்த விழால பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விளம்பர பதாதைகள்ல இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்குது. அதுல கீழே தற்கால செயலாளர் உதவி ஆணையர்களோட பேரெல்லாம் இருக்குது, தனிநபர்கள் பேர் இருக்கு. அப்போ இந்த தனிநபர் விழா இது அல்ல, அரசாங்க அதிகாரிகள் தனிநபர்களோட கூட்டு சேர்ந்து முறைகேடு செய்யறதுக்கான ஒரு விழா. இது கோவளம் பஜன கோவில் பகுதியை சேர்ந்த வீரமுத்து கஞ்சா போதையில் நடனமாடி செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எதிர் வீட்டை சேர்ந்த பாபு கேட்டபோது தன் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு பாபுவை தாக்க முயன்றுள்ளார். இதனால் சிறு காயம் ஏற்பட இது குறித்து காவலருக்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவலர் வேடிக்கை பார்த்துவிட்டு கைது செய்யாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றது பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் மீது பல்வேறு புகார்கள் இருப்பதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். இருந்தும் கண்டும் காணாமல் காவலர் அங்கிருந்து கிளம்பி சென்றது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதிபாளையம் பகுதியில் அருகருகே வசிக்கும் நபர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் பட்டாக்கத்தி மற்றும் அரிவாளுடன் நபர்கள் சிலர் மிரட்டும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவலர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் பள்ளப்பட்டியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளப்பட்டிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக கழிவுநீர் வடிகாலில் கலந்து வருவதாகவும் இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் இது குறித்து ஊராட்சி மற்றும் அரசு அதிகாரியிடமும் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் வடிகாலில் நாள் ஒன்றுக்கு 10,000 லிட்டர் குடிநீர் வீணாகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அரசு குடிநீர் வீணாவதை விரைந்து தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.